ப்ளூ பீச் ஷெல்ஸ் நிறுவனத்தில் நாங்கள் வாரத்தில் ஒரு மாதத்தில் 2 வாரங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று வகுப்புகளை நடத்துகிறோம். இதுபோக ஒரு 6 வகுப்புகள் நடத்துகிறோம். பொருட்களை செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறோம். இதற்கு பிறகு இந்த மாணவர்கள் அவங்களே பொருளை செய்து காண்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பரீட்சை நடக்கிறது. அந்த பரீட்சையிலும் பாஸ் செய்ய வேண்டும். அதுபோக எந்த சிப்பிக்கு என்ன பெயர், தமிழில் என்ன பெயர், இங்கிலீஷில் என்ன பெயர் என்று அவங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். எல்லா சிப்பிகளை பற்றியும் பெயர்கள் தெரியவில்லை என்றாலும் அவங்கள் உபயோகிக்கும் சிப்பிகள் பெயர்களையாவது அவங்களுக்கு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கட்டாயம் தெரிஞ்சாகணும். அப்போ தான் அவங்களுக்கு கடையில் போயோ இல்லை ஆன்லைனில் போயோ அந்த சிப்பிகளை வாங்குவதற்கு சுலபமாக இருக்கும். பலவிதமான பொருட்களை தயாரிக்கலாம், மார்க்கெட்டிங் செய்வதற்கும் அது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆகவே இது போக நாங்கள் இங்கே காம்படிஷன்ஸ் நடத்துகிறோம். இங்கேயே சென்னை லெவல்லையே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இந்த ஷெல் ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்காங்களோ, இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களே சிப்பியால் செய்த பொருட்களை கொண்டு வந்து வைத்து இந்த போட்டிகள் நடத்துகிறோம். இதுபோக நேஷனல் லெவல் போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. இதில் நானும் ஒரு தடவை போட்டியில் கலந்து கொண்டேன். அப்பொழுது எனக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முதல் பரிசு கிடைத்தது இந்த கைவினைப் பொருட்களில், அந்த கேட்டகரியில். இதுபோக அமெரிக்காவில் இருக்கும் ஃப்ளாரிடா என்னும் இடத்தில் ஒவ்வொரு வருடமும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாதிரி போட்டிகள் நடத்துகிறார்கள். ஏன்னா அங்கே ஏகப்பட்ட சிப்பிகள், அதனால் அங்கே ஏகப்பட்ட பொருட்கள் செய்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் அங்கே உலகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த மாதிரி போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். அதில் நானும் கலந்து கொண்டு 2014 வருடத்தில் 4 அவார்ட்ஸ் வாங்கினேன். இந்த மாதிரி பல இடங்களில் இந்த மாதிரி போட்டிகளும் நடக்கின்றன. இது ஒரு விதமான என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் என்று கூட சொல்லலாம்.